வணக்கம். வெல்கம் டு Princy's Authentic Kitchen. இன்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸுக்காக பாயாச ரெசிபியோட வந்திருக்கிறேன். ரிக்வெஸ்டல் வந்திருந்து பட் சாரி உங்களோட நேம்ஸ் எல்லாம் நான் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ இன்றைக்கு நான் செய்ய போகிற பாயாசம். இந்த பாயாசம் எப்படி செய்யறேன்னு சொல்லி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் காட்டித்தரேன். இதில் சவ்வரிசி 115 கிராம் இருக்குது. இது மீடியம் ஹீட்டில் வச்சு ஒரு கொஞ்சம் வறுத்தெடுக்கணும். வறுக்கிறதுக்கு காரணம் இந்த சவ்வரிசி கரையாமல் இருக்கும் ஒன்று, ரெண்டாவது குழஞ்சு போகாது. நேரம் வறுக்க தேவையில்லை, ஒரு 5 minutes மாதிரி வறுத்தா காணும். இப்போ இதில் எக்ஸாக்ட்லி 5 minutes வறுத்துருக்கிறேன். கோல்டன் ப்ரௌனோ லைட்லி ப்ரௌனோவே வரக்கூடாது, இந்த கலர் இருக்கணும். ஜஸ்ட் லைட்லியாக இதை ஹீட் பண்ணி எடுக்கிறது தான். ஸோ இது ஸ்டில் ஒயிட் கலராகவே இருக்குது, இன்னும் கலர் ஒன்றும் மாறையில. ஸோ இப்போ நான் அடுப்பை நிப்பாட்டிட்டேன். ஓகே, அடுப்பை மீடியத்துக்கு ஹையில் வச்சுக்கொண்டு இதில் 1 லிட்டர் கப்பி பால் இருக்கு. இந்த கப்பி பால் இதில் விட்டு இதை நல்லா கொதிக்க விடணும். ஸோ இந்த கப்பி பால் உங்களுக்கே பார்க்க தெரியுது கொதிச்சு கொண்டு வருது. ஸோ இப்படி கொதிச்சு கொண்டு வரைக்க இதில் 10 கிராம் சேமியா இருக்குது. இந்த 10 கிராம் சேமியாவை இதோட போடுங்க. இப்போ இதை நான் மீடியம் ஹீட்டில் வச்சிருக்கிறேன். நான் இப்போ மீடியம் ஹீட்டில் வச்சிருக்கிறேன். இதில் 10 கிராம் கஜு இருக்குது. இதில் 10 கிராம் முந்திரிய வத்தல் ரேசன்ஸ் இருக்குது, 10 கிராம். இதையும் இதில் போடுங்க. இப்போ இதில் நான் வறுத்து வச்ச சவ்வரிசி இருக்குது. இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக போடுவோம். இதுக்கு ஒரு கொஞ்சம் உப்பு தான் போடுறேன். நான் 1/8 டீஸ்பூன் உப்பு போடுறேன் இப்போ காட்டுறதுக்கு. ஸோ இதை கொஞ்சம் அவிய விடுவோம். கொஞ்சம் கிண்டி கொண்டே இருங்க, இல்லாட்டி அடியில் கொஞ்சம் ஒட்ட பார்க்கும். ஸோ இப்போ ஒரு 3 நிமிஷம் தான் வச்சு கிண்டி கொண்டிருக்கிறேன். இதை விடாமல் கிண்டிங்கன்னா நல்லம். இந்த சவ்வரிசி நல்ல கிளாஸ் மாதிரி வரணும், இந்த வெள்ளையாக இருக்கக்கூடாது. ஸோ அது வரையும் கை விடாமல் கிண்டினீங்கன்னா நல்லா, பிகாஸ் ஒட்டி பிடிக்காது. இப்போ 8 நிமிஷமாக தான் நான் மீடியம் ஹீட்லேயே வச்சு இதை கொதிக்க விட்டோன்ருக்கிறேன், நவிய விட்டோண்டு. ஹை ஹீட்டில் விட்டுங்கன்னு சொன்னால் வத்தீரம். 8 மினிட்ஸுக்கு பிறகு இதில் 100 ml கண்டென்ஸ் மில்க் இருக்குது, டின் பால். இந்த டின் பாலையும் இதில் இப்போ விடுங்கோ. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ அந்த டின் பாலை விட்டு நல்லபடியாக மிக்ஸ் பண்ணி போட்டு இதில் 2 டேபிள் ஸ்பூன் சீனி இருக்குது. இந்த சீனியும் இதில் போடுங்க. சீனி போட விருப்பம் இல்லாட்டி நீங்கள் டின் பாலையே விடுங்க. உங்களுக்கு இனிப்பு காணாட்டி நீங்கள் கூட போடுங்க டேஸ்ட் பண்ணி. இதில் முதலாம் பால் 40 ml முதலாம் பால் புளிஞ்சு வச்சிருக்கேன், தேங்காய் பால். இதையும் விடுங்க. இதில் 12 நிமிஷமாக தான் நான் மீடியம் ஹீட்டில் வச்சுருக்கிறேன். இதில் 2 டீஸ்பூன் வெனிலா இருக்குது. இந்த வெனிலாம் இதில் விடுங்கோ இருக்குது. உங்களுக்கு வெனிலா விட விருப்பம் இல்லாட்டிக்கு நீங்கள் ஏலக்காய் 2-3 தட்டி போட்டு போடலாம். ஆனால் ஏலக்காய் போட்டிங்கன்னா வெனிலா போடாதீங்க, வெனிலா விட்டிங்கன்னு சொன்னால் ஏலக்காய் போடாதீங்க. ஸோ இந்த 1.5 டீஸ்பூன் வெனிலாவை இப்போ இதில் விடுறேன். ஸோ இப்போ 14 மினிட்ஸாக தான் இருக்குது. இதில் 3/4 கப் தண்ணி இருக்குது, இல்லாட்டிக்கு 180 ml தண்ணி. இந்த தண்ணியை விடுங்க. இதில் உங்களுக்கு இந்த இனிப்பு காணாட்டிக்கு நீங்கள் இன்னும் கொஞ்சம் இனிப்பு சேருங்க. 15 மினிட்ஸாக கம்ப்ளீட்லியாக இது காய்ச்சி இருக்கிறேன். இப்போ இது செய்து முடிஞ்சுது. இப்போ நான் அடுப்பை நிப்பாட்டிட்டேன், நல்லா அவிஞ்சிட்டுது. இந்த அப்படி கிளாஸ் மாதிரி இருக்குது இந்த சவ்வரிசி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இந்த பாயாசம். இந்த பாயாசம் எல்லாம் செய்து முடிஞ்சுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாயாசம் எல்லாம் செய்து முடிஞ்சது, சூப்பராக வந்திருக்கு. நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களோட காமெண்ட்ஸ் எல்லாம் கீழே விடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னு சொன்னால் மறக்காமல் தம்ஸ் அப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த சேனல் இன்ட்ரெஸ்டிங்காக பிடிச்சிருந்தேன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பட்டன் அமைத்தி அதுக்கு பக்கத்துக்கு பெல் ஐக்கானை அமைத்தினா தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்ட் கண்டிஷனில் சந்திக்கும் வரையும் நன்றி, வணக்கம்.